சோஷியல் மீடியால இப்ப வைரலா பேசப்பட்டுட்டு இருக்கிற ஒரு மூலிகையை பத்தின ரொம்ப முக்கியமான அறிவியல் பூர்வமான எச்சரிக்கை பதிவு தான் இது. பாலிகோனம் மல்டிஃப்ளோரம் இல்லனா ஹேஷோ வு அப்படின்னு சொல்லப்படுற சீன மருத்துவ வேர் வழுக்கைய முழுசுமா குணமாக்குது அப்படின்னு ஒரு செய்தி இணையத்துல பரவிக்கிட்டு இருக்கு. ஒரு பொருளை பத்தின முழுமையான மருத்துவ புரிதல் இல்லாம விளம்பரங்களை மட்டுமே நம்பி அதை நம்ம பயன்படுத்த தொடங்குறது நம்ம உயிருக்கே ஆபத்தா முடியலாம். சர்வதேச மருத்துவ இதழ்களான ஜர்னல் ஆஃப் ஹோலிஸ்டிக் இன்டகிரேட்டிவ் பார்மசி மற்றும் BMC காம்ப்ளிமெண்டரி மெடிசன் இதழ்களில் வெளியான ஆய்வுகள் படி இந்த மூலிகைக்கு முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஆற்றல் இருக்கிறது உண்மைதான். அப்படின்னாலும் இதுல மறைஞ்சிருக்கிற ரொம்ப ஆபத்தான பக்க விளைவுகளை பத்தி நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஆய்வக சோதனைகள்ல இந்த மூலிகை மனித முடி வேர்கள் மேல எவ்வாறு செயல்படுது அப்படிங்கறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய வழுக்கைக்கு ரொம்ப முக்கிய காரணமான ஆண்ட்ரோஜன் ரிசெப்டர்ஸ் மற்றும் DHT ஹார்மோன்களோட பாதிப்புகளை இந்த மூலிகை சாறு தடுக்குது. அது மட்டும் இல்ல, முடி வேர்கள்ல இருக்கிற செல்களை தூண்டி இந்த செல்லுலர் சிக்னல்களை ஆக்டிவேட் செய்யுது. இது மூலமா ஓய்வு நிலையில இருக்கக்கூடிய முடி வேர்கள் திரும்பவும் வளர்ச்சி நிலைக்கு திரும்புது அப்படின்னு பப்மெட் மாதிரியான மருத்துவ தரவு தளங்கள்ல இருக்க ஆய்வுகளும் உறுதிப்படுத்துது. ஆனா இந்த ஆய்வு முடிவுகள் எல்லாமே ஆய்வக சூழ்நிலையிலையும் விலங்குகள் கிட்ட மட்டுமே விரிவா செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம நினைவுல வச்சுக்கணும். இப்ப ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை, பாலிகோனம் மல்டிஃப்ளோரம் மூலிகையை ஆன்லைன்ல விற்கப்படுற மாத்திரைகளாவோ பொடியாவோ இல்லைன்னா கஷாயமாவோ மருத்துவரோட பரிந்துரை இல்லாம உள்ளுக்கு சாப்பிடுறது ரொம்ப கடுமையான கல்லீரல் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு உலக சுகாதார அமைப்புகளும் மருத்துவ வல்லுநர்களும் தொடர்ந்து எச்சரிக்கிறாங்க. இந்த வேர்ல இருக்கிற எமோடின் மற்றும் பிசியான் அப்படிங்கிற வேதிப்பொருட்கள் சரியான முறையில சுத்திகரிக்கப்படாம உடலுக்குள்ள போகும்போது கல்லீரல் செல்களை முழுசுமா அழிச்சிடுது. இதனால மஞ்சள் காமாலை, கடுமையான கல்லீரல் செயலிழப்பு, அப்புறம் சில சமயங்கள்ல கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமைக்கு கூட தள்ளப்படலாம். அதனால சுய மருத்துவம் செஞ்சுக்கிட்டு முடி வளரணும் அப்படிங்கிற ஆசையில கல்லீரலை நாமே அழிச்சுக்க கூடாது. அப்படின்னா இந்த மூலிகையை எப்படிதான் பயன்படுத்துறது? அறிவியல் ஆய்வுகள் படி இதை எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன், அதாவது தலைமுடியில தேய்க்கக்கூடிய ஷாம்புகள் இல்லனா சீரம்கள் வழியா மட்டுமே பயன்படுத்துறது ஓரளவுக்கு பாதுகாப்பானது அப்படின்னு கருதப்படுது. தலைமுடி வழியா இது உறிஞ்சப்படும் போது கல்லீரலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இருந்தாலும் எந்த ஒரு புது தயாரிப்பையும் உங்க தலையில நேரடியா பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்க கையோட உள்பகுதியில சின்ன அளவுல பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏதாவது அரிப்பு, அலர்ஜி, அப்புறம் தோல் சிவந்து போறது மாதிரியான அறிகுறிகள் தென்பட்டா உடனடியா அதோட பயன்பாட்டை நிறுத்தணும். இந்த மூலிகையை பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்களா? உங்க நண்பர்கள் யாராவது இதை பத்தி பேசுறாங்களா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.